இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாக்க பாக்க தாக்க தாக்க தடையற தாக்க. மித்ரா. ஆண்டி. பொதுவா நான் பூஜையில யார் இருந்தாலும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஆனா இப்ப நான் மித்ரான்னு கூப்பிட்டதும் நீ ஆண்டின்னு திரும்பினியே, உன் கவனம் முழுசா பூஜையில இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு இப்போ இந்த மாதிரி சம்பிரதாய சடங்குகள் மேல அந்த அளவுக்கு இன்வால்வ்மெண்ட் இருக்கிறது இல்ல. ஆனா இந்த ஆதிக்கடவூர் வம்சத்துல இது ரொம்ப முக்கியமான சடங்கு. இத பார் மித்ரா, என்ன இம்ப்ரெஸ் செய்யணும்னு நினைச்சு இதெல்லாம் இன்வால்வ்மெண்ட் இல்லனா கான்சென்ட்ரேஷன் இல்லாம பண்ணாத. இத பார், ஒருவேளை நான் ஏமாந்தாலும் என் முன்னோர்கள் ஏமாற மாட்டாங்க. அவங்க சம்மதிச்சாதான் நீ ஆதிக்கடவூர் மித்ராவா மாற முடியும். அது எங்க பரம்பரை வாழ இருக்கிற அந்த ஸ்படிக மாலையில தான் இருக்கு. இது நம்ம ஃபேர் காப்பி பண்ண வேற ஃபைல் இருக்குமே. இல்ல, ஆதிக்கிட்ட தான் இன்னொரு ஃபைல் இருக்கு. இல்ல, போன்ல வேண்டாம். ஆதி ரூம்ல தானே இருப்பா. ஆதி, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ரூம சுத்தம் பண்ணிட்டு இருக்கேம்மா. ரூமை சுத்தம் பண்றதா உன் வேலை?
உன் வேலை எதுவோ அதை மட்டும் நீ பார்த்தா போதும். புரிஞ்சுதா? புரிஞ்சுதுமா. ம். நீ போய் உன் வேலையை பாரு. எப்படியோ இந்த பூஜை விஷயத்துல அம்மா கிட்ட மாட்டிக்காம தப்பிச்சோம். அது வரைக்கும் நிம்மதி. ஓய், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ம்ஹும். ஏன் டல்லா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். உன் முகம் லேசா வாடினாலே நான் கண்டுபிடிச்சிருவேன். என்னாச்சு? முதல் நாள் பூஜைலாம் நல்லபடியா நடந்துச்சுல? ம், அதெல்லாம் நல்லபடியா நடந்துச்சு. பூஜை விஷயத்துல எதனா தடங்கள் ஏற்பட்டிருந்தா அதை நினைச்சு கவலைப்படுவேன். அதான் பூஜை நல்லபடியா நடந்துச்சு நீயே சொல்றல, அப்புறம் ஏன் டல்லா இருக்க? நான் ரூம்ல பூஜையை முடிச்சிட்டு கபோர்டை மூடும்போது அம்மா திடீர்னு ரூம்குள்ள வந்துட்டாங்க. நீ பூஜை பண்றத அம்மா பார்த்துட்டாங்களா? ம்ஹும். அம்மா எதையும் பார்க்கல. அம்மாவுக்கு நான் பூஜை பண்ற விஷயம் எதுவும் தெரியாது. சரி, அம்மாவுக்கு தான் எதுவும் தெரியாதுல்ல, அப்புறம் எப்படி இருக்க? அம்மா ரூம்குள்ள வரத பார்த்ததுமே நான் ரூமை சுத்தம் பண்ற மாதிரி க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு அம்மா, சுத்தம் பண்றதெல்லாம் உன் வேலையா? உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாருன்னு என்னை வெளியே அனுப்பி வச்சிட்டாங்க. சரி, இதுக்கு போய் எப்படி கவலைப்படுற? நான் உங்க ரூம்குள்ள இருந்ததையே அம்மாவால பொறுத்துக்க முடியலையே. அவங்க எப்படி என்ன மருமகளா ஏத்துப்பாங்க? அதை நினைச்சாதான் கவலையா இருக்கு. நீ வீணா மனசு போட்டு எதுவும் குழப்பிக்காத. அப்பா அவரோட பிறந்த நாள் அன்னைக்கு அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்குறேன்னு சொல்லியிருக்காருல, கண்டிப்பா அம்மா நம்ம காதலுக்கு சம்மதம் சொல்லுவாங்க, உன்னை மருமகளை ஏத்துப்பாங்க. நீங்க சொல்றதெல்லாம் கண்டிப்பா நடக்குமா மாமா? கண்டிப்பா நடக்கும். இது நாள் வரைக்கும் அப்பா எதை கேட்டோம் அம்மா இல்லைன்னு சொன்னதில்லை. அதனால அம்மா சம்மதம் சொல்லுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீயும் நம்பிக்கையோட இரு, எல்லாம் நல்லபடியா நடக்கும்.